ஹாய் நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேஜில் வீடியோ போட்டு. காரணம் சரியாக டைம் கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஷோரூமு வீடு வேலை அப்படி சொல்லி கொஞ்சம் நெருக்கடியாகவே போயிட்டு இருக்கிறதுனால டைம் கிடைக்கல நமக்கு. சரி, ஓகே, வீடியோக்கு போகும். இந்த வண்டி KTM Duke 125. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா வண்டியிலும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் தான். அதாவது ஒரு ஃபோட்டோ போடுறோம் பாருங்க. இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி உங்கள் வண்டியிலும் கேன் ABS ஃபெயிலியர், ECU ஃபெயிலியர், இல்லை ABS ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்து பேட்டரி லோன் சொல்லி காட்டுச்சு அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேட்டரியை உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னும் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு DM பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த வீடியோ. இந்த வண்டியும் அதே சேம் கம்ப்ளைண்ட் தான். என்னன்னா, டிஸ்பிளேல ABS ஃபெயிலியர், கேன் ABS ஃபெயிலியர்னு வரும். அது போக ECU ஃபெயிலியர்னு வரும். பேட்டரி லோன் சொல்லி வரும். வண்டி ஸ்டார்ட் ஆகாது. செல்ஃப் அடிச்சோம் அப்படின்னா டிஸ்பிளே எல்லாமே ஆஃப் ஆகிடும். டோட்டலாக ஆஃப் ஆகிடும் வண்டி. இந்த கம்ப்ளைண்ட் தான் அந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் வண்டியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும்போது என்ன பண்ணோம்னா, ஒரு மல்டிமீட்டர் எடுத்து பேட்டரி செக் பண்ணதுக்கூடிய வால்டேஜில் 20 வச்சுட்டு பேட்டரியில் எவ்வளோ வால்டேஜ் கரண்ட் இருக்குது அப்படி சொல்லி பாருங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில் 12 வால்டேஜ் காமிக்குது. சரிங்களா? வால்டேஜ் எவ்வளோ காமிக்குதுன்னா 12 வால்டேஜ் காமிக்குது. 12 வால்டேஜ்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் பேட்டரி. ஆனால் அப்படி நம்ம சாவியை வண்டி கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஆயிடுச்சுன்னா 9 ஆயிடுச்சு. இப்படி ஆகக்கூடாது. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பேட்டரி தான் கம்ப்ளைண்ட். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இன்னொரு பேட்டரி, அதாவது இப்போ இந்த பேட்டரி நல்ல பேட்டரி, இந்த பேட்டரி எடுத்துட்டு வண்டியில் டம்ப் பண்ணி என்ன பண்ணோம்னா டம்ப் ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மல்டிமீட்டர் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன்னிங் வால்டேஜ் செக் பண்ணுறோம். அதாவது வண்டியில் ரன்னிங் வால்டேஜ் வந்து 14 வரைக்கும் ஏறணும். ரன்னிங் வால்டேஜ் 1395 வரைக்கும் வருது. 14 வரைக்கும் வரணும். 1390 வரைக்கும் வரதுனால ரன்னிங் வால்டேஜ் நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா, காயிலே மேக்னெட் காயிலே இல்லை RR யூனிட்லேயே கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியில் தான் கம்ப்ளைண்ட். பார்த்துருப்பீங்க நம்ம என்னெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண மாதிரி வண்டியோட பேட்டரி ஹெல்த், அதுக்கப்புறம் வண்டியோட ரன்னிங் சார்ஜ், இது ரெண்டையுமே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டியில் ரன்னிங் சார்ஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இப்படி நீங்கள் ரன்னிங் சார்ஜ்லாம் செக் பண்ணாமல் பேட்டரியை மாற்றி அதுக்கப்புறம் மேக்னெட் காயில் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறத விட பேட்டரி நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா மற்ற விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஐடியா பண்ணுங்கள்.